Good morning students. Today now we are going to see about 9th standard science subject unit 2 motion. Last video we saw about introduction of the rest and motion and types of motion and uniform and non-uniform motion. Today we are going to see about distance and displacement. So consider a body moving from the point A, it moves along the path given in the figure 2.1 and reaches the point B. Okay, A லந்து B க்கு என்ன ஆகுது reach ஆகுது அந்த ஒரு person வச்சுக்கோ. So the total length of the path traveled by the body from A to B is called a distance. Okay. ஒரு பர்சன் ஏ டு பி மூவ் ஆகுறது என்னன்னு சொல்லுவோம் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். The length of the straight line AB is called a displacement of the body. The straight line, ஓகேவா, the length of the straight line is called a displacement. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு நான் மூவ் ஆகுறேன்னா எனக்கு வந்து நான் வேறு ரூட்டில் போகிறேன்னா எனக்கு வந்து இது 60 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஓகேவா, 60 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. அதை என்னன்னு சொல்லுவேன் நான் டிஸ்டன்ஸு. எப்படி வேணால் போகலாம். ஓகே, இந்த நான் லாங் வேறு மாதிரி சுற்றி போகிறேன். இப்படி போகிறப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆகுது 16 கிலோமீட்டர். ஸோ 16 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. அது என்னன்னு சொல்லுவேன் டிஸ்டன்ஸு. அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்கிறேன்னா எனக்கு அது மேக்னிடியூட் மட்டும்தான் போகும், நான் போகிற தொலைவு மட்டும்தான் எனக்கு. அதனால் அதை என்னன்னு சொல்லுவோம் நான் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் இங்கேருந்து இங்கே நான் மூவ் ஆகும்போது எனக்கு ஷார்ட், நான் அதை விட அவ்வளோ எனக்கு ரொம்ப லென்த் வேண்டாம், நான் அவ்வளோ தூரம் சுற்றி போவேன், நான் ஷார்ட்டாக போகிறேன் அப்படின்னா எனக்கு இது 12 கிலோமீட்டர் ஆகுதுன்னா இது வந்து என்னன்னு சொல்லுவேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு வந்து எனக்கு டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஷார்ட் டைரக்ஷனில் தான் நான் போகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேண்டாம் 16, நான் இந்த டிஸ்டன்ஸில் இது இன்னும் ஷார்ட்டாக போகிறேன் இந்த தூரம் அப்படின்னா அதுக்கு அந்த டைரக்ஷன் எனக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் அஸ் போத் வெல் அஸ் த மேக்னிடியூட் ரெண்டுமே எனக்கு தேவை. அதனால இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி வேணால் சுற்றி போவேன், எனக்கு வந்து அது டைரக்ஷன் முக்கியம் கிடையாது, மேக்னிடியூட் மட்டும்தான் முக்கியம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் போத் ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால இது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ மீட்டர். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் இன்டர்வல். ஓகே, ஷார்ட்டாக நான் ரூட்டை வந்து இது போகிறது அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லெட் அஸ் சே the actual length of the path traveled by a moving irrespective of the direction. irrespective direction is called as a distance. அதுதான் என்ன சொல்லுவோம் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். எஸ்ஐ சிஸ்டமில் இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி. மேக்னிடியூட் மட்டும்தான் தேவை. ஸோ டைரக்ஷன் தேவையில்லை டிஸ்டன்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இஸ் எ பர்டிகுலர் டைரக்ஷன். சின்னதாக பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் vector quantity having both magnitude and direction. Direction is very very important. Okay, it is also measured in meter in SI system. So next let us see speed, velocity and acceleration. Speed is the quantity which shows how fast the body is moving. ஸோ ஸ்பீட் என்ன மென்ஷன் பண்ணுறது, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறது தான் ஸ்பீட். ஓகே, பட் வெலாசிட்டி இஸ் த குவான்டிட்டி விச் ஷோஸ் த ஸ்பீட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸ்பீடாக போகிறதையும் கால்குலேட் பண்ணு, பட் எந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் த குவான்டிட்டி விச் ஷோஸ் த ஸ்பீட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. நெக்ஸ்ட் லெட் அஸ் see speed. Speed is the rate of change of distance or the distance traveled in a யூனிட் டைம். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து தானே நான் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பீட் போயிருக்கோம் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் யூனிட் டைம். டைம் எவ்வளோ எடுத்திருக்கோம். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்பீடுக்கு என்ன டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தேவை, ஸோ டைரக்ஷன் தேவையில்லை. அதனால இது என்ன ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் பட் எவ்வளோ டைமில் போயிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸ்பீடு. ஸோ வாட் இஸ் எ ஸ்பீட்? ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் யூனிட் டைம். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். Speed is equal to distance travelled divided by time taken.
Next, let us see velocity. Velocity is the rate of change of displacement. Displacement is a direction also important is and magnitude also important. So இது வந்து பார்த்தாலே தெரியுது displacement வந்து is a vector quantity. It is the displacement in unit time. It is a vector quantity. The SI unit of velocity is meter second minus 1. So speed வந்து distance mention பண்ணுது, velocity வந்து displacement mention பண்ணுது. ஓகேவா? So velocity formula displacement divided by time taken. Next, let us see acceleration. Acceleration is the rate of change of velocity. Velocity of change the acceleration, or it is the change of velocity in unit time. It is also vector quantity. Vector quantity means having both magnitude and direction. The SI unit of acceleration is meter second power minus 2. Acceleration is equal to change in velocity divided by time taken. எவ்வளோ velocity change ஆயிருக்கு divided by time. எவ்வளோ time எடுத்திருக்கும் அப்படின்னு. இதை வந்து 2 டிவைட் ஆகும். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி முடிகிறது ப்ளஸ் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுறது டிவைட் பை டைம் டேக்கன். Acceleration is symbol is A is equal to final velocity is B minus initial velocity is U. Also divided by time. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, consider a situation in which a body moves a straight line without reversing its direction. From the above equation, if final velocity is greater than the initial velocity, if final velocity is greater than the initial velocity, the velocity increase with the time. Okay, velocity என்ன ஆகுது, increase with the time, and the value of acceleration is positive. If v lesser than u, final velocity is less than initial velocity, the velocity decrease with the time and the value of acceleration is negative. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் டேக்கன் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து வேல்யூ ஆக்சிலேஷன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு டைம் டியூரேஷன் இஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிலேஷன் வேல்யூ இஸ் நெகட்டிவ்ல கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் let us see graphical representation of motion along a straight line. Plotting the distance divided by displacement or speed divided by velocity or a graph helps us to understand the certain things about time and position. So first let us see the distance time graph of uniform motion. So in this table column, distance walked by a person at different times. Okay, ஒரு person வந்து different distance வந்து different timesல வந்து walk பண்றது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 0 டிஸ்டன்ஸு மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வந்து 500 மீட்டர் அண்ட் 10 மினிட்ஸ் 1000, 15 மினிட்ஸ் 1500 மீட்டர் அண்ட் 20 மினிட்ஸ் 2000 மீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதை 25 மினிட்ஸில் வந்து 2500 மீட்டர் வந்து போயிருக்காங்க. ஸோ a graph is drawn by taking the time along x-axis. எக்ஸாக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைம் டேக்கன் எடுத்திருக்கோம் மினிட்ஸில். ஓகேவா? அண்ட் டிஸ்டன்ஸ் அலாங் வித் ஒய் ஆக்சஸ். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் ஒய் ஆக்சஸ். ஓகே, த கிராஃப் இஸ் நோ அஸ் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகேவா? 0 எக்ஸ் ஆக்சஸில் டைம் டேக்கன் அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் என்ன பண்ணுறோம், மினிட்ஸ் வந்து 5, 10, 15 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் மீட்டரில் வந்து 500, 1000, 1500 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம் ஒய் ஆக்சஸில். ஓகேவா? இப்போ வந்து நான் 5 மினிட்ஸ்க்கு எத்தனை மீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன், 500 மீட்டர் போயிருக்கேன். அண்ட் 10 மினிட்ஸ்க்கு 1000, 15, 1500. ஸோ எனக்கு ஈக்குவல் கவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து எனக்கு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக கவர் ஆகுது. ஸோ எனக்கு ஸ்லோப் எப்படி வரும், ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஸோ ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் நான் 500 மீட்டர் போயிருக்கனால எனக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகேவா? இதுதான் யூனிஃபார்ம் மோஷன். இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் கிராஃப் ஃப்ரம் யூனிஃபார்ம் மோஷனில் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ நான் கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் 1500 A, B அண்ட் C ஸ்லோப் நான் இது பண்ணுறேன். ஸோ அதனால் ABCன்னு இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ 1500, 2000 அண்ட் இது வந்து ஸோ ஸ்பீடை வந்து S1 அண்ட் S2ன்னு மென்ஷன் பண்ணி இங்கே T வந்து T1 இதுக்கு கீழே இருக்கிற டைம் டேக்கன் T1 அண்ட் T2. ஸோ நான் ஸ்லோப் இப்போ எடுத்தேன்னா BC டிவைடட் பை AC.
ஸோ ஸ்பீட் எனக்கு என்ன கிடைக்கும், s2 மைனஸ் s1 டிவைடட் பை t2 மைனஸ் t1. ஸோ s2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 மைனஸ் s1 வேல்யூ 1500. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 500 வரும். டிவைட் பை டைம் டேக்கன் 20 மைனஸ் 15 அகெயின் 5. 500லேருந்து டிவைட் பை 5 டிவைட் பண்ணிங்கன்னா 100. ஸோ ஸ்பீட் எனக்கு எல்லாம் 100 மீட்டர்ஸ் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ இதான் யூனிஃபார்ம் மோஷனோட ஸ்பீட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகேவா? So in this topic is over. Next topic I will send you later. Thank you.